இந்த தொகுதியிலே நம்முடைய இந்திய கூட்டணியின் வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இங்கே நிற்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் நவாஸ்கனி அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நவாஸ்கனி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர். அதே போல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு ஏதாவது நாட்டிலோ பணி செய்யக்கூடிய இடங்களிலோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால், ஒரு தேவை அவர்களுக்கு இருந்தது என்றால் உடனே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை இங்கே அழைத்து வந்து அவருடைய நலத்தை காக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அதே போல தொடர்ந்து தன்னுடைய தொகுதிக்காக தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்திலே அங்கே கேள்விகள் எழுப்பி விவாதங்களிலே பங்கேற்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய நவாஸ்கனி அவர்கள். சாயங்குடியில பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு மாணவிகள் பயன்பெறும் வகையிலே கலையரங்கம் 20 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள். அதே போல இந்த தொகுதி முழுவதும் வெளிச்சம் ஒளி கீற்றுகள் வீச வேண்டும் என்ற காரணத்தினால் எல்லா இடங்களிலும் ஹைமாஸ் விளக்குகளையும் அதே போல சோலார் விளக்குகளையும் போட்டு தந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள். அவருக்கு ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது யார் வெற்றி பெற வேண்டும் என்ற தேர்தலை தாண்டி இந்த தேர்தல் என்பது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டில் நம்முடைய பணத்தை பொருளை உற்பத்தியை சுரண்டி கொண்டு சென்றார்களோ, எப்படி நம்ம சுயமரியாதையை பறித்தார்களோ, எப்படி அந்த வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து தன்னுடைய துரைத்தனத்தை காட்டி நம்மை அடிமையாக நடத்தினார்களோ, அதே போல நம்முடைய உரிமைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு நாம் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்து தள்ளினார்களோ, அதையே தான் இப்பொழுது பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி இங்க இருக்கக்கூடிய எந்த கடையை வேணாலும் கேட்டு பாருங்க. ஜிஎஸ்டிய போட்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபியோடைய ஆட்சி. ஒரு என்னமா என்ன இருங்க நான் சொல்றேன். இருங்க, என்னன்னா ஜிஎஸ்டிய இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த ஜிஎஸ்டி படிவத்தை பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு சின்ன பிழை, ஒரு எழுத்து மாற்றம் அப்படின்னு எது இருந்தாலும் அதுக்கு அபராதம். யாராலையும் கட்ட முடியாத அளவுக்கு ஜிஎஸ்டிய போட்டு நம்முடைய வரி பணத்தை முழுசா அங்க எடுத்துட்டு போயிடுறாங்க டெல்லி பாஜக. ஆனா நம்ம வரி பணத்தை எல்லாம் அள்ளிட்டு போறாங்களே தவிர, எப்படி வெள்ளக்காரங்க எல்லாத்தையும் எடுத்து பிரிட்டனுக்கு கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இவங்க டெல்லி கொண்டு போறாங்க. திருப்பி
தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கணும்னா நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு 26 பைசா. நிவாரணம், வெள்ள நிவாரணம் கேட்டா ஏன் பிச்சை கேட்கறீங்கிறாங்க நிதியமைச்சர். ஒரு வெள்ள நிவாரணம் வேணும்னா கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீதிமன்றத்தை நாடி 37,000 கோடி எங்களுக்கு வெள்ள நிவாரணம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறது. நம்முடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருப்பது பிஜேபி. நமக்கு நிதி கிடையாது, நிவாரணம் கிடையாது, ஆனா எல்லா பணத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது மோடி என்ன சொன்னாரு? மானியம் கொடுக்கிறேன்னாரு. கேஸ் சிலிண்டருக்கு 410 ரூபாய் வித்த போதே மானியம் கொடுக்கிறேன்னாரு. மானியம் கொடுப்பதில்லை. இன்னைக்கு சிலிண்டருடைய விலை என்ன? அதே போல இங்க ஒரு சகோதரி எல்லா விலையும் குறைக்கணும். நாங்க கொஞ்சம் சொல்லுங்க, இருங்க. 100 நாள் வேலை யார் கொடுக்கறான்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், கேட்டுக்கோங்க. மற்றவங்க பேசுறதையும் கேட்டாதான் நமக்கு நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கும். நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம்னா பதில் சொல்ல முடியாது இல்லையாமா? அதனால நீங்க கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்றேன், சரியா? அதே போல ஒரு சகோதரி தங்கம் விலையை குறைக்க வேண்டும், விலைவாசி எழுதுனாங்க. ஒரு பொருளை ஒரு ஊர்ல உற்பத்தி பண்றோம், அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு வரோம் இல்லையா? அரிசியோ பருப்போ காய்கறியோ துணிமணியோ. பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போச்சு, டீசல் விலை ஏறிக்கிட்டே போச்சுன்னா லாரியிலயோ வண்டியிலயோ வச்சுதானே எடுத்துட்டு வரணும், கரெக்டா? அப்ப அந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தால், டீசல் விலை ஏற்றத்தால் விலைவாசி எல்லாத்துக்கும் ஏறுது இல்லையா? எல்லாத்தோடைய விலையும் ஏறுது. இந்த டீசல் விலை, கேஸ் விலை, பெட்ரோல் விலை, தங்கம் விலை எல்லாத்தையும் ஏற்றது அங்க இருக்கக்கூடிய பிஜேபி. டெல்லியில யார் ஆட்சி பண்றாங்களோ, ஒன்றியத்தில யார் ஆட்சி செய்கிறார்களோ அவங்கதான் தங்கம் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலைய முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்க அவங்கதான். நம்ம இல்ல, நம்முடைய முதலமைச்சர் அந்த இடத்துல இல்ல, சரியா? அதனால வருவாங்க ஓட்டு கேட்டு அவங்க கூட்டணி கட்சியில, அவங்க கிட்ட கேளுங்க, இதெல்லாம் குறைங்க. 100 நாள் வேலை, 100 நாள் வேலை. காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்த பொழுது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாளாவது வேலை கிடைக்கணும். அதுக்கான சம்பளம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், பிழைக்க வழி வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் 100 நாள் வேலை. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்துக்கு நிதி காசு ஒதுக்கணும்ல. இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் வருது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வருது, அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் நிதி ஒதுக்குறாரு. ஒதுக்குனாதான் கொடுக்க முடியும். இவங்க நிதி ஒதுக்குறது இல்ல. சம்பளம் கொடுக்கறதுக்கு 100 நாள் வேலைக்கு நிதி ஒதுக்குறது இல்ல. நிதி ஒதுக்கலைன்னா எப்படி வேலை கொடுக்க முடியும், எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? இதை கேட்டதற்கு தேவைன்னா ஒதுக்குவோம் நாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிதி ஒதுக்கல. நரேந்திர மோடியும் ஒதுக்கல, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஒதுக்கல, அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய யாரும் ஒதுக்கவில்லை. பிஜேபி ஒதுக்காததுனால இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல, இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடியவர்கள், ஏழை எளியவர்களுக்கு இந்தியா முழுக்க 25 நாள் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. 25 நாளைக்கு மேல வேலை கிடைக்கிறது யாருக்குமே கிடையாது. அதை தாண்டி 25 நாள் வேலை செஞ்சாலும் 30 நாள் வேலை செஞ்சாலும் சம்பளம் ஏறுவதே கிடையாது. சம்பளம் வருதா? வரதில்லை. 4 மாசம் 6 மாசம் ஆனா கூட பாதி சம்பளம் வரும், கால்வாசி சம்பளம் வரும், சம்பளம் வரதே இல்லை. அதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நாங்கள், காங்கிரஸ் திமுக. ஆனா இன்னைக்கு அதை நிறுத்தணும்னு நினைக்கிறது பிஜேபி. அவங்கள கேள்வி கேட்கணும். ஆனால்
அங்க ஒன்றியத்திலே டெல்லியில நம்முடைய ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் வரும், நிச்சயமா வரும். நம்பிக்கையோடு இருங்கள். வரும் பொழுது 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும். சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும். அதே போல நீங்க கேட்டீங்க இல்லையா, விலைவாசி பெட்ரோல் விலை 75 ரூபாய் குறைக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. டீசல் 65 ரூபாய், கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய். இதெல்லாம் நடந்தா விலைவாசி குறையுமா இல்லையா? குறையும்ல. நிச்சயமாக இதை செய்வதற்காகத்தான் அங்கே இந்தியா கூட்டணி ஆட்சி வர வேண்டும். மக்களுக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்தி தரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் போது என்ன சொன்னாங்க, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, கலர் டிவி கொடுக்கிறேன். சரியா? யாரும் நம்பல. டிவி ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி டிவி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கும் ஓடுதா தலைவர் கொடுத்த டிவி? ஓடுதுல்ல. அதுக்கப்புறம் வந்த மிக்சி கிரைண்டர்லாம் காயலாங்கடை ஓடிடுச்சு.